குறைவற்ற செல்வமே உன் திருவடி சேவை, அதுவே நீங்காத செல்வம் எங்களுக்கு. ஓம் சாயிராம். அன்பு குழந்தையே, யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவர்கள் நன்றாக இருப்பது போன்ற தோற்றம் உனக்கு தெரிந்தாலும், மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் நன்றாக இருக்கிறார்களே. ஆனால் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான், நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருக்கும் நாம் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று மனவேதனைப்படாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டாய். நீ பட்டதெல்லாம் போதும் என் குழந்தையே. உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. அதை பல மடங்காக திருப்பித் தருவேன் உன் சாயி தேவா. மற்றவர்களுக்கு துரோகம் நினைப்பவர்களும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைப்பவர்களும் நன்றாக இருப்பது போல் தோன்றினாலும் அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூ போன்றவர்கள். இப்பொழுது உள்ள மேன்மையிலிருந்து விரைந்து கீழே தள்ளப்படுவார்கள். ஆனால் நீயோ மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே நினைக்கும் நீ விருட்சம் போன்றவர். எப்பொழுதுமே ஆழ ஊன்றிதான் நிற்பாய். பல பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும், உனக்கு நெருக்கடி கொடுத்தாலும் பயந்து போய்விடாதே, சோர்ந்தும் போய்விடாதே. தன்னம்பிக்கையோடு தைரியமாக எதிர்த்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் துணையாக, பக்கபலமாக, உறுதுணையாக இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவேன். உன் மனதை தேற்றுவேன். நீ வெற்றியடைய நல்ல வழியை உனக்கு காட்டியே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அது மட்டுமல்லாமல் குழந்தையே, எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போய்விடாதே. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொள். என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்று நம்பிக்கையோடு சொல்லிக்கொள். உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். நீ மலர்களை மட்டுமல்ல, கனியையும் தரும் மரமாகவே இருப்பாய். உன் மூலமாக வரும் நன்மை பல பேருக்கு பயனாகவே இருக்கும். நாம் இப்படி கஷ்டப்படுவது போல நமக்கு எதிரில் இருப்பவர்களும் ஒரு நாள் கஷ்டப்படுத்துவார்கள், கஷ்டப்படுவார்கள் என்று உனக்கு புரிந்துவிட்டால் யார் மேலேயும் கோபம் என்பதை படவே படமாட்டாய். மற்றவர்களுக்காக நிச்சயமாக பரிதாபப்படுவாய். ஏனென்றால் அப்படி பல கஷ்டங்களை இதுவரை அனுபவித்து விட்டாய். குழந்தையே, எந்த சூழ்நிலையும் நீ பாதிக்கப்பட மாட்டாய். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் தான் வந்து சேரும். நான் இருக்கிறேன். அனைத்தையும் பார்த்து பார்த்து என் பிரியமான கண்மணிக்காக செய்வேன், செய்து முடிப்பேன். நீ நெடுநாட்களாக விரும்பி என்னிடம் கேட்டது உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. பல மாற்றங்களை காணப்போகிறாய். ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும், நடக்கவிருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் காண தயாராக இரு. அந்த அற்புதத்தை கண்ட பிறகு ஓடோடி வந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். என் காலடியில் விழுந்து நமஸ்கரிக்கத்தான் போகிறாய். என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. பிரியமே, மனதுக்குள் எத்தனை கஷ்டங்களை சுமந்து கொண்டு நான் குமுறி குமுறி அழுது கொண்டிருக்கிறேன். எத்தனை நாள்தான் என் வாழ்க்கை இப்படியே செல்லும் என்று நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ அழுகின்ற அழுகையும் உன் மனக்குமுறலும் எப்படி எனக்கு கேட்காமல் இருக்கும்? உன் நிலை மாறும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. நான் ஒருபோதும் வாக்கு மீறமாட்டேன். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முள் போல் குத்துவது போல இருக்கலாம், உனக்கு தோன்றவும் செய்யலாம். ஆனால் அந்த முட்களெல்லாம் மலராக மாறும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன், நிகழ்த்தியே தீருவேன். நீ படிகளில் ஏறும் பொழுது உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். அதே போல படி இறங்கும் பொழுதும் உன்னுடைய கால்களின் வேகத்தை பார். இரண்டும் ஒரே நிலையில்தான் இருக்கும். ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலும் கீழும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்கிறது. அதை போல உன் வாழ்வில் நீ மேலோங்கிய நேரத்தில் எல்லாம் உனக்கு உயர்வாகவே இருக்கும்.
அதேபோல மேலோங்கிய வாழ்வு கீழே வரத்தான் செய்யும், கீழே இறங்கிய வாழ்வு மேலே போகத்தான் செய்யும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயித்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. பல நாட்களாக நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாகி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறது. இப்படியே தாமதமாகிக் கொண்டே போய்க் கொண்டிருந்தால் என் வாழ்வு என்னாவது என்று நீ கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. என் காலடியில் விழுந்து என் வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு பண்ணுங்கள், துன்பத்தை களைத்தெடுங்கள், இன்பத்தை தாருங்கள் என்று நீ மன்றாடிய நேரம் முடிந்துவிட்டது. உனக்கான நல்ல வாழ்வு கிடைக்கப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் உன் விருப்பப்படியே நடக்கப் போகிறது. பாக்கியசாலி கண்களுக்கு மட்டுமே என்னுடைய அருட்பார்வை கிட்டும். நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும்? நான் எப்பொழுதுமே கூறும் 2 வாக்கு, அந்த 2 வாக்கை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள். எது நடந்தாலும் அந்த வாக்கு உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த 2 வாக்குகள். பொறுமையாக இரு என்பது அடிமைத்தனமாக இரு என்று அர்த்தம் கிடையாது. அமைதியாக இருந்துவிடு என்றும் அர்த்தமில்லை. உன் விருப்பத்திற்கு மாறாக ஏதாவது நிகழ்வுகள் உன்னை நெருங்கினாலோ உன்னிடம் வந்து சேர்ந்தாலோ அதை சகித்து கொண்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்திற்கு பெயர்தான் பொறுமை. எது நடந்தாலும், என்னை என்ன சூழ்ந்தாலும் நான் பொறுமையாக இருந்து சாயப்பாவின் சரணடைவேன். சாயப்பாவின் பாதத்தில் அனைத்தையும் சரணடைத்து விடுவேன் என்று பொறுமையாக கூறிவிடு. அந்த விதமான பொறுமையை வளர்த்து கொண்டு மேலும் உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. நாமஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அந்த எண்ணமே, அந்த செயல்களே உன்னை நல்ல வழியில் வாழ வைக்கும். அந்த எண்ணமே சகலத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும். நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடைபெறும். உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும் அந்த தருணம், வெற்றி உன்னை நெருங்கி வரும் நேரம், சாயி சாயி என்று என்னிடம் ஓடி வந்து, நீங்கள் கூறியது சரிதான், நீங்கள் கூறியபடிதான் நான் நடந்து கொண்டேன், பொறுமையாக இருந்தேன், நம்பிக்கையோடு இருந்தேன், இப்பொழுது என் வாழ்வில் மாற்றங்கள் நெருங்கி இருக்கிறது, அதை நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டேன் என்று என்னிடம் ஓடோடி வந்து நன்றியும் கூறுவாய்.
குழந்தையே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் ஏகப்பட்ட குழப்பத்தோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இப்படி குழப்பமான மனநிலையோடு நீ இருந்தால் உன் வாழ்வில் நிம்மதியாக வாழவே முடியாது. குழப்பத்தில் எந்த முடிவும் சரிவர எடுக்கவும் முடியாது. உன் வேலையை திறம்பட நீ செய்யவும் முடியாது. இதை புரிந்து கொள். மனதை முதலில் பக்குவமாகவும் நிதானமாகவும் வைத்துக்கொள். குழம்பாதே, கலக்கமடையாதே. உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நடக்கப் போகிறது. சகலவிதமான கோரிக்கைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கப் போகிறது? இப்பொழுது உன் வாழ்வில் நடப்பது பற்றியும் நடந்து கொண்டிருப்பதை பற்றியும், ஆம் குழந்தையே, நடப்பதை பற்றி நினைக்கவே நினைக்காதே, சிந்திக்கவும் செய்யாதே. கலங்காதே. சிலவிதமான நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் அதை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் எது வந்தாலும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. எல்லாம் உனக்கு சாதகமாக நல்ல விதமாகவே நடக்கும். நான் அதை நடத்தி வைப்பேன் உனக்கு சாதகமாகவும் சுபமாகவும். மகிழ்ச்சியான தருணம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏன்? நீ விரும்பிய வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பியது எல்லாமே உன்னை தேடி வரும் நேரமும் காலமும் சர்வ நிச்சயமாக உனக்காகவே கனிந்திருக்கிறது. நல்லது நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார். உனக்கான நல்லது, உன் வாழ்விற்கான நல்லது அனைத்தும் உன்னை நெருங்கும் பொழுது நீயே அதை புரிந்து கொள்வாய், உணர்ந்தும் கொள்வாய். கேட்டது கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ எதை கேட்டாயோ, எதை விரும்பினாயோ, எதை பிரார்த்தனையாக வைத்தாயோ அவை அனைத்துமே உன்னை தேடி வரும் நேரம் கனிந்திருக்கிறது. புத்தம் புதிய வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நிறைவேறப் போகிறது. நீ பாக்கியசாலி, புண்ணியம் செய்திருக்கிறாய். என்னுடைய பொக்கிஷம் அல்லவா நீ? நீ கேட்ட வரம் எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. எதற்காகவும் விரக்தி மட்டும் அடைந்து விடாதே. மனதை நோகடிக்காதே, கலங்கி நிற்காதே. உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ காணாத சந்தோஷத்தை சந்தோஷமென்றால் இப்படியாயிருக்கும் என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு சந்தோஷத்தை மிக ஆனந்தமாகவே அனுபவித்து கொண்டிருந்தாய். ஆனால் திடீரென்று ஒரு புயல் அடித்தது போல, பெரும் மழை வந்தது போல, பெரும் வெள்ளம் வந்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் ஒன்று தாக்கியது. இது நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ நினைத்து கூட பார்க்காத அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடந்தேறியது. அந்த நிகழ்வு உன் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிட்டது. நம் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம் வருமா என்று நீயே கண்கலங்கும் அந்த மாற்றம் உன் வாழ்வில் நிகழ்ந்தேறியது. இந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் நிகழாமல் இருந்தால், அந்த ஒரு நிகழ்வு நம் வாழ்க்கையில் வராமல் இருந்தால், இந்த நேரம் நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நம் வாழ்க்கையில் எப்பொழுது நிகழ்ந்ததோ அந்த நிமிடத்திலிருந்து சொல்லவே முடியாத துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே. நம் வாழ்க்கையில் இப்படி ஒரு மாற்றம் வர வேண்டுமா? ஏன் வந்திருக்கிறது? இது வராமலேயே இருந்திருக்கலாமே என்று கூட உன் சிந்தனை சென்று கொண்டுதான் இருக்கிறது. பிள்ளையே, இது நடக்குமா? நடக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என்று நீ நினைப்பதற்கு எதுவுமே இங்கு இல்லை. நடப்பது நடந்துதானே ஆகும். உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்துமே ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான், தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கும். எல்லாவற்றுக்குமே ஒரு காரணம் இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இனி நடக்கப் போவதற்கும் ஒரு காரணம் இருக்கவே செய்கிறது.
நடப்பது எதற்குமே நீ காரணகர்த்தா ஆகிவிடவும் முடியாது, எதற்குமே நீ பொறுப்பாளியாகவும் ஆகிவிட முடியாது. ஏனென்றால் நடப்பது அனைத்தும் என்னுடைய பார்வையில்தான் நடந்து கொண்டிருக்கிறது. நடந்ததை மாற்றவும் முடியாது, நடந்து கொண்டிருப்பதையும் மாற்ற முடியாது. இனி நகலவிருப்பதையும் உன்னால் எதையுமே செய்து மாற்றவே முடியாது. ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு பிள்ளையே, நடக்குமா என்று நீ நினைத்தது நடக்குமா என்பது உனக்கு இப்பொழுது தெரியாது. ஆனால் நடக்கும் போதுதான் உனக்கு தெரியும். ஏன் அது அப்பொழுது நிகழவில்லை, இப்பொழுது ஏன் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு அந்த நேரத்தில் தெள்ளத் தெளிவாக புரியும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். இனி நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, நம் வாழ்க்கையில் ஏற்றம் வருமா வராதா என்று உன் சிந்தனையை தவிக்க விட்டு கொண்டே இருக்காதே. நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் நடக்கும், கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும், உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் வந்தே தீரும். அனைத்திற்கும் சாட்சியாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. நான் அனைத்திற்கும் சாட்சியாகவும் காரணகர்த்தாவாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயமோ குழப்பமோ உன் மனதில் வேண்டவே வேண்டாம். இந்த யுத்தத்தில், இந்த யுகத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீதான் வாழ்க்கையில் பிரகாசமாக வாழப் போகிறாய். எனவே எதற்கெடுத்தாலும் சந்தேக கண்ணோடு பார்க்காதே. இது நம் வாழ்வில் நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே. சாயப்பா நமக்கு கொடுப்பது அனைத்தும் நன்மையாக இருக்கும்படிதான் கொடுப்பார் என்ற தீர்க்கமான சிந்தனையை உன் மனதில் எழ வைத்துக்கொள். உனக்கான பிரம்மாஸ்திரத்தை நான் உனக்காகவே கொடுப்பேன். நீ உன் வாழ்க்கையில் வென்று காட்டுவாய், ஜெயித்து காட்டுவாய். வாழ்க்கையில் போராடி வெற்றி அடைவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நிச்சயமாக உன் வாழ்வில் வெளிச்சம் பிறக்கும். குழந்தையே, உன்னுடைய அன்பான வாழ்க்கையில் கணவன் மனைவியிடம் விட்டு கொடுக்கலாம், மனைவி கணவனிடம் விட்டு கொடுக்கலாம். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய துணையை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்தாலே போதும். உங்கள் இருவருக்குள்ளும் பிரிவும் வராது, பிரச்சனையும் வராது. இவ்வளவு வேதனைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பும் நீயேதான். ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்பதை நீ நினைக்கிறாயோ அதை மாற்றி அமைப்பதற்கான திறமையை உன் சாயப்பா உனக்கு கொடுக்கிறேன். வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை உனக்கு ஏற்றாற்போல் சந்தோஷமாக மாற்றிக்கொள். என் அன்பு குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் நான் துணையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறேன். பின் ஏன் உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? எல்லாமே நல்லதாக போய்கொண்டிருக்கும் பொழுது பிறகு எதற்காக? நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமா? துணையோடு சேர்ந்து சந்தோஷமான வாழ்க்கையை நான் எதிர்பார்த்தபடி வாழ்வேனா? என் துணைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? என் துணை என்னை புரிந்து நடந்து கொள்வாரா? என் துணை என் மனதிற்கு ஏற்றாற்போல் மாறிவிடுவாரா என்று பல கேள்விகளை என்னிடம் அடுக்கடுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார் உன் துணையை பற்றி. ஏன் உன் மனதை போட்டு இத்தனை கேள்விகளால் காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? என் துணையோடு என் வாழ்க்கை சுமூகமாக செல்லுமா என்று பல குழப்பத்தோடு பல குமுறல்களோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறாய். இது நியாயமா என் குழந்தையே? நீ எந்த நேரத்தில் உனக்காகவும் உன் துணைக்காகவும் உன் குடும்பத்தாருக்காகவும் என்னிடம் வேண்டுதலை வைத்தாயோ அந்த நிமிடமே நான் என்னுடைய ஆசிர்வாதத்தை தந்துவிட்டேன். அந்த நேரத்திலிருந்தே என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்தின் மீதும் உன் துணை மீதும் உன் மீதும் படர்ந்து. எனவே இனிமேல் நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இனி
உன் குடும்பத்திற்காகவும் உன் துணைக்காகவும் நீ என்னிடம் கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நீ விரும்பியதை, நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே. உன்னுடைய நல்ல குணத்திற்காகவும் நீ என்மேல் வைத்த நம்பிக்கைக்காகவும் நான் உன் வாழ்க்கைக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். எது வந்தாலும் கலங்கி விடாதே. இதுவரை முடிந்தது எல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். உன் துணையோடு எந்த ஒரு மன போராட்டத்தோடும் நீ வாழ்ந்து வந்தாலும் சரி, அதை இப்பொழுதே இந்த நிமிடத்திலிருந்தே எல்லாவற்றையும் மறந்துவிடு. மனக்கசப்புகளை எல்லாம் அழித்துவிடு. உன் மனதிலிருந்து மனவேதனையை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதிலிருந்து. இனி புது வாழ்க்கையில் தொடங்குவதற்கான நல்ல ஆயத்தமாக இந்த நேரத்தை பயன்படுத்திக்கொள். சமமாக பாதையாகவே உன் கால்களுக்கு இருக்கும். இன்பம் துன்பம் என்ற மாயையே உன்னை முன்னேற விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். அந்த போலியான சாயலுக்கு போய் நீ ஏன் அதீத முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவே இல்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை உன்னை நெருங்கினாலும், இப்படி ஆகிவிட்டதே என்று பயப்படுவதை முதலில் நிறுத்திவிடு. அந்த சூழ்நிலைக்கு என்னை பொறுப்பாளியாக்கிவிடு. உனக்கு வரும் சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சூழ்நிலைகளிலிருந்து உன்னை காத்து ரட்சிக்க உன் சாயப்பா எப்பொழுதும் இருப்பேன். என் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா? அப்படியே உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அதுவரை பயப்படாதே. நீ என்னை மறக்கவே முடியாது, மறக்கவும் முடியாது. நான் உன்னை மறக்கும்படி விட்டுவிடவும் மாட்டேன். நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தாமல் நான் விட்டுவிடுவேனா என்ன? மனதை நிதானமாக வைத்துக்கொள். எதை நினைத்தும் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் வரை பொறுமையோடு காத்திரு. நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் மெதுவாக ஓடினாலும் வெற்றி உனக்குத்தான் வந்து சேரும். எனவே செல்லும் பாதையை முதலில் சரியாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள். நான் மெதுவாக நடப்பவன்தான், ஆனாலும் ஒருபோதும் பின்வாங்குவதே இல்லை, பின்வாங்கவே மாட்டேன் என்ற முடிவை உன் மனதிற்குள் எடுத்துக்கொள். எப்பொழுதும் எடுத்து வைத்த அடியை முன்னோக்கி மட்டுமே எடுத்து வைத்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும், தடங்கல்கள் வந்தாலும் பின்னோக்கி எடுத்து வைக்க ஒரு நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை. தளராத இதயம் கொண்டவனாக இரு. இந்த உலகில் நீ முடிப்பதை அனைத்தையுமே உனக்கு வெற்றிகரமாக முடித்து வைப்பேன் உன் சாயி தேவா. உன் வாழ்க்கையில் எப்போது தோல்விகள் நிற்கிறதோ அப்போது வெற்றியும் நின்று விடுகிறது என்பதை புரிந்து கொள். தோல்விகளை தட்டிவிட்டு நீ சென்று கொண்டே இருந்தால் உனக்கான வெற்றியும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதுமே, எல்லா நொடியுமே உனக்கான வெற்றியை நோக்கி உன் பயணத்தை முயற்சித்து கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு, சென்று கொண்டே இரு. கீழே விழாமல் இருப்பது பெருமையல்ல, கீழே விழும் பொழுதெல்லாம் எழுவதே பெருமையாக எண்ணிக்கொள். கீழே விழுந்து விட்டோமே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து வேதனைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து விட்டால் நீ உன் வாழ்க்கையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியாது. தன்னம்பிக்கையோடு எழுந்து நின்று பார். உன்னை சுற்றி இருப்பவர்களே உன்னை ஆரவாரப்படுத்துவார்கள். விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லை என்றால் உரமாகி போகிறது என்ற நினைப்போடு உன் வாழ்க்கையில் நீ விதைத்து கொண்டே இரு. முயற்சியை ஒருவன் எப்பொழுது கைவிடுகிறானோ அன்று திறமை அவனிடமிருந்து போய்விடுகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. உனக்கு ஏன் இந்த கவலை? மனதை நிம்மதியாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு.
உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உழைத்து கொண்டே இரு, உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். நினைவில் வைத்துக்கொள், நீ செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அது தருவது உன்னுடைய சாயி தேவாதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதனால் வெற்றியை நிச்சயமாக நீ சூடிக்கொள்வாய். உன்னை நான் எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். என் பிள்ளையாகிய உனக்கு என்ன தேவை என்பதை யோசித்து யோசித்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன், நிர்கதியாக விட்டுவிடவும் மாட்டேன். முடியாது என்று சொல்வதுதான் மூட நம்பிக்கை. முடியுமா என்று நீ கேட்டால் அதுதான் உன்னுடைய அவநம்பிக்கை. முடியும் என்று சொல்லிப்பார், அதுதான் உன்னுடைய தன்னம்பிக்கையாகவே இருக்கும். எதை செய்தாலும் என்னால் இது முடியும், என்னால் சாதிக்க முடியும், அனைத்தையும் நான் சாதிப்பேன் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. அப்பொழுது நீ முடிக்காத செயலையும் முடிக்க முடியாத செயலையும் முடித்து காட்டும் வல்லமை உன் மனதிற்கு வரும். உன் எண்ணத்திற்கு அது வந்துவிட்டால் அது செயலில் நிச்சயமாக வடிவம் பெறும். ஆசையில்லாத முயற்சியால் பயனே இல்லை, முயற்சி இல்லாத ஆசையால் பயனும் இல்லை. எனவே முயன்று கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக எட்டி பிடித்து சுவைக்கலாம். உன் வாழ்வில் சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. உனக்கான ஒரு சந்தோஷ கதவு திறக்கப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது மிக மிக சுலபமான ஒன்று. ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமானதாகவே இருக்கும். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திப்பார், உன் வாழ்வும் உன் மனமும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். துன்பங்கள் தடைகள் அனைத்தும் உன்னை வீழ்த்தும் ஆயுதம் அல்ல என்பதை புரிந்து கொள். அது உன்னை பக்குவப்படுத்தி உன்னை செதுக்கும் உளியாகத்தான் இருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது.